அட நம்ம வேணும்னா பயந்துக்கிட்டு இந்த ஸ்னோ ஸ்டாம் வருது, ஐஸ்ல புயல் வருது அப்படின்னா கூண்டுக்குள்ள உட்காந்துருக்க மாதிரி வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்கலாம். இந்த போலம் என்ன பண்ணுவான் பாவம், தலைவனுக்கு காலங்காத்தால ஆனாலே வெளியில கூட்டிட்டு போயிடணும் வாக்கிங்க்கு, இல்லனா வீட்டுக்குள்ள நம்மள உட்காரவே விட மாட்டான். என்ற பிள்ளைங்களுக்கு இதான் அடிச்சது பாரு சாக்குங்கிற மாதிரி அவனை கூட்டு வாக்கிங் போற சாக்குல வெளியில இந்த ஐஸ்ல வேற ரோட்ல நடக்க போயிட்டாங்க. எனக்குலாம் எப்பயுமே ஸ்டார்டிங் ட்ரபிள் இந்த குளிர்னா, வெளியில போய் பேக் யார்ட்ல பார்த்தப்பவே தெரிஞ்சு போயிட்டு பூரா விரைச்சு கிடக்குங்கிறது. பத்தாததுக்கு என்ற வீட்டுக்கார வேற நடக்கிறங்கிற பேர்ல வலிக்கிட்டு போறா. அப்படி எவ்வளவுதான் உளுந்துருவோமோன்னு உள்ளுக்குள்ள பயம் இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஐஸ் கட்டி எல்லாம் பார்க்கும்போது வாத்து நட போட்டாவது மெதுவா நடந்து போயிட வேண்டாமா? நானே வெளியில தத்தக்கா புத்தக்கா நின்னுட்டு இருக்கேன், நம்ம வீட்ல இருக்கிற பூரானாண்டு என்னோட வந்து சேர்ந்துக்குச்சு. வழக்கமா வர ஸ்னோவெல்லாம் கையில அள்ளி அள்ளி தூக்கி போட்டு விளையாண்ட பழக்கம் இருக்குது. சரி ஐஸ் தூக்கி தான் போட்டு பாப்போமே, தூக்கி போட்டா மண்டை மேல கல்லு கணக்கா தான் அடிக்குது. ஆமா, முழுசா நினைஞ்சதுக்கு அப்புறம் முக்காடு எதுக்குங்கிற மாதிரி வெளியில வந்தோடனே பூரா ஐஸையும் பேன் பக்க கிளம்பியாச்சு. அப்புறம் ஏன் மிச்ச மீதியை விட்டு வைக்கணும்னு டமால் டுமில்னு உடச்சு தள்ளுறதுல அம்மா சந்தோஷம். இங்க கால் வச்சிடாத அங்க கால் வச்சிடாதன்னு பின்னாடில இருந்து காட்டு கத்து நான் கத்திட்டு இருந்தா, எங்க கரெக்டா வழுக்கிற மாதிரி இருக்குதோ அந்த இடத்துல போய் சறுக்கு மரம்னு விட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. எப்பா போதும், உளுந்து உளுந்து எந்திரிச்சு விளையாண்ட விளையாட்டு உள்ள நடைய கட்டினா போதும், எல்லாத்தையும் உள்ள கூட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் குளிரே தெரிஞ்சிருக்கு போல. வந்த கையோடய ஃபயர் பிட் ஆன் பண்ணி விட்டு குளிர் காய உட்காந்தாச்சு. நாளா லைட்டா மழை வருதுன்னு சொன்னாலே சூடா வடை பஜ்ஜி போட்டு சாப்பிடுற கேஸ். நம்ம வீட்ல என்னன்னா இம்மா குளிருக்கு ஹாட் கொக்கோ தான் நல்லா இருக்கும்னு குடிச்சாவுது.